அஸ்ஸலாமு அலைக்கும். அத்தியாயம் 2 அல் பக்ரா சூராவினுடைய 10வது ஆயத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபீ குலூபிஹிம் மர்லுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மர்லா ஃபஸாதஹுமுல்லாஹு மர்லன் வலஹும் அதாபுன் அலீமும் பிமா கானு யக்திபூன். அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு வகை நோய் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நோயை அவர்களுக்கு அதிகமாக்கிவிட்டான். அவர்கள் பொய்ப்படுத்திக் கொண்டிருந்த காரணத்தினால் துன்பமிகு வேதனையும் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தில் கூறுகின்றான், உள்ளொண்டு வைத்து புறமொண்டு பேசுகின்ற வஞ்சகமும் சந்தேகம் என்ற பொல்லா நோயும் நயவஞ்சர்களுடைய இதயங்களில் குடியிருந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொடர்ந்து வெற்றிகள் குவிந்த வண்ணம் இருந்ததையும், புனித இஸ்லாம் நாளுக்கு நாள் மிக வேகமாக பரவி கொண்டிருந்ததையும் கண்ட நயவஞ்சகர்களுக்கு ஆத்திரம், பொறாமை, கபடம் போன்ற நோய்கள் மேன்மேலும் அதிகரித்தது என இந்த வசனம் கூறுகின்றது. இவர்களுடைய நோயை அல்லாஹ் அதிகமாக்கிவிட்டான் என்ற இந்த வசனத்திற்கு முத்திரையிடுதல் என்ற விளக்கமே பொருந்தும். எவ்வாறு காஃபிர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதயத்தை முத்திரையிட்டானோ அதே போலவே இவர்களுக்கு இந்த நோயை அதிகமாக்கிவிட்டான். இந்த நயவஞ்சகர்கள் இங்கும் அங்கும் பொய் சொல்லி திரிந்ததால் இவர்களுக்கு 2 மடங்கு தண்டனையும் உண்டும் என்பதையும் இந்த ஆயத்தில் இறைவன் மிக தெளிவாக சொல்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும்.